ஒரு காட்டுல ஒரு பாம்பு அதனுடைய பாம்பு புற்றுல வாழ்ந்துட்டு இருந்தது. அதே மரத்துல ஒரு காகத்தோட கூடு இருந்தது. அந்த அடிக்கடி அந்த காகத்தோட முட்டைய சாப்பிட்டுடும். பாம்பு எல்லா முட்டைகளையும் சாப்பிட்டுடுது இல்ல. அந்த காகத்துக்கு நல்லாவே தெரியும். அத காகம் நினைச்சா, ஆனா பாம்பு நினைச்சா பயமா இருந்ததுனால காகத்தால பாம்பை எதுவுமே கேட்க முடியல. உடனே மரத்தை வற்றவன் காட்டுக்குள்ள வந்து பாம்பும் காகம் அதே மரத்தை வட்ட ரொம்ப பெருசான்றதுனால அந்த மனுஷன் மரத்தை வெட்டி சோர்வாக ஆயிட்டாங்க. இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. இரவாயிலு போல இருக்கு. மீதி மரத்தை நாளைக்கு வந்து வச்சேன். அப்ப அந்த பாம்பு சொல்லிட்டான், நாளைக்கு அந்த மனுஷன் திரும்ப வர வரைக்கும் என்னோட முட்டைகளை பத்திரமா எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும். ஆனா எங்க சொல்லிட்டு காகன் தம்பின்னு கூப்பிட்டுட்டான். அப்ப அந்த காகம் சொல்லிட்டான், நீ எப்பவுமே முட்டைகள் சாப்பிடல, இந்த விஷயம் அப்பாவே தெரியும். அதனாலதான் கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ உன்னோட முட்டைகளையும் பாதுகாப்பா இல்ல. என்ன மனசு நண்பா, நன்றி. நான் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டேன். ஏதாவது யோசனை சொல்லு. நம்ம 2 பேரோட முட்டைகளை காப்பாத்து அப்படின்னு பாம்பு கேட்டுச்சா? ஓகே. காகம் அந்த பாம்பை மன்னிச்சு விட்டு சொன்னது, கவலைப்படாத நண்பா, நான் என்னோட நண்பர்கள் தேனீக்களை காலையில வர சொல்லிருக்கேன். அவங்க இங்க வந்து அந்த மனுஷனை கடிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் இந்த மரத்தை மறந்துட்டு ஓடியே போக போறான். ஓகே, ரொம்ப நல்ல காரியம். அடுத்த நாள் மனுஷன் மரத்தை வட்ட ஆரம்பிச்சதும் தேனீக்கள் அங்க வந்து தாக்குதல் நடத்தலாம். தேனீக்கள் எல்லாம் மரத்தை வட்டவங்க தாக்கி கடிச்சு விட்டதும் அவங்க ஓடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பாம்பும் காகமும் சேர்ந்து ஒத்துமையா வாழ்ந்தாங்க. 2 காகங்கள். ஒரு காட்டுல 2 காகங்கள் வாழ்ந்தது.